நம்ம ஹீரோ பேரு அர்ஜுன். ஆளு ஒரு முன்னாள் ஆர்மி மேன், பாக்ஸர் வேற. ஆனா செமக்குடி அடிமைங்க. எந்நேரமும் குடிச்சிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பேரு சக்தி. ஒரு ஆக்சிடென்ட்ல கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியுமே இல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்கு துணையா அவங்க ஃப்ரெண்டு திவ்யா இருக்காங்க. எல்லா வேலையும் திவ்யா தான் பாத்துக்கறாங்க. திவ்யாவால தனியா எல்லா வேலையும் பார்க்க முடியலன்னு சக்திக்கு உதவியா ஒரு ஆளை வேலைக்கு போடுறாங்க. ஆனா வர்றவங்க யாரும் 2-3 நாள்ல நின்னுடுறாங்க, திரும்பி வரமாட்டேங்கிறாங்க. அப்பதான் நம்ம அர்ஜுன் அவரோட ஃப்ரெண்டு சொன்னாருன்னு அந்த வேலைக்கு வர்றாரு. சக்தி அவரை இன்டர்வியூ பண்ணி வேலை விஷயத்தை சொல்றாங்க. அர்ஜுனும் ஓகே சொல்றாரு. முதல் நாள் திவ்யா அர்ஜுனை மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவரு வாங்கிட்டு வர்றப்போ ஒரு திருட்டு பொண்ணு அவர் கழுத்துல கத்திய வச்சு திருட வர்றா. ஆனா நம்மாளு பாக்ஸராச்சே, ஒரே அடியில அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சிடுறாரு. பயந்து போனவ ஓடிடுறா. அடுத்த நாள் காலையில சக்தி அர்ஜுனை கூப்பிட்டே இருக்காங்க. ஆனா அவரு நைட் அடிச்ச போதையில லேட்டா வர்றாரு. கோபமான சக்தி அவரை கண்டபடி திட்டுறாங்க. அர்ஜுன் சாரி கேட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீன் சமைச்சு கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாலும் அர்ஜுன் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்க அந்த டிஷ் சக்திக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்புறம் அவங்களுக்கு புக்கு கூட வாசிச்சு காட்டுறாரு. ஒரு நாள் திவ்யாவும் அர்ஜுனும் வெளியில பேசிக்கிட்டு இருக்கப்போ அர்ஜுன் சக்தி ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு திவ்யா, 3 வருஷம் முன்னாடி அவ காதலிச்ச பையனை பார்க்க வரும்போதுதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. சக்தியோட நிலைமையை பார்த்ததும் அவளோட லவ்வர் விட்டுட்டு போயிட்டான். நான் சும்மா இல்ல, எனக்கு மாத சம்பளம் தந்துடுவா. அதனாலதான் இது எனக்கு வேலை மாதிரின்னு சொல்றா. இதை கேட்டு அர்ஜுனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் அர்ஜுன் தன்னோட ஃப்ரெண்ட் கடைக்கு போறாரு. அங்க பாக்ஸிங் பண்ணி எப்படியாவது குடிய விடணும்னு நினைக்கிறாரு. அங்க 2 பாக்ஸர் பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கணும்னு அர்ஜுன் ஃப்ரெண்ட் சொல்றாரு. அர்ஜுன் 2 பேர் வேணாம், ஒருத்தர் போதும்னு சொல்லிட்டு பார்த்தா. இன்னொரு பொண்ணு யாருன்னா அன்னிக்கு அர்ஜுன் கிட்ட திருட வந்த அதே பொண்ணு. ஃப்ரெண்டு போனதும் நீதானே அன்னிக்கு திருட வந்தன்னு கேட்க, அவளும் திமிரா ஆமா இப்போ என்னன்னு கேட்டுட்டு போயிடுறா.